இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ முன்ன மாதிரி இல்லையே, உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஒருவேளை நம்மளை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குமோ? இல்ல தீபா, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். இல்ல கேசவா, நீ நிறைய மாறிட்ட. வீட்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இருக்க. நீ பாட்டுக்கு போற, நீ பாட்டுக்கு வர. உன்னை என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இத பாரு, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? வீட்டுல அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. ப்ரோ கூட நேற்று நல்ல ஐடியா தான் கொடுத்தாரு. யாருமே இந்த ஐடியாவை கேட்கல. அண்ணன் சொல்லியே கேட்காதவங்க நான் சொல்லியே கேட்க போறாங்க? அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும் தீபா. யார் விதி யாராலையும் மாற்ற முடியாது. என்ன கேசவா, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க? அக்கறையெல்லாம் இருக்கு தீபா. ஆனா நம்ம வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் பார்க்க வேணாம். குடும்பத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? சரி, பிசினஸ்ல ஒழுங்கா நடந்துட்டு இருக்கா? நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்த பிரான்ச் எப்போ ஓபன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, அந்த அளவுக்கு வியாபாரம் நடக்குதா? சரி, லாபம்னு சொல்லி ₹1 கூட என் கையில கொடுத்ததே இல்ல. அது கடை ஓபன் பண்ற அன்னைக்கு அங்க இங்கன்னு கொஞ்சம் சின்ன சின்னதா கடன் வாங்கினேன் இல்லையா, அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம புது புது மெட்டீரியல் இறக்க வேண்டியிருக்கு. அது அப்படியே காலியாயிட்டு இருக்கு தீபா. ப்ராஃபிட்ல தான் போகுது கடை, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேசவா, இந்த பிசினஸ் தான் உனக்கு அடையாளமாவும் மரியாதையாவும் இருக்கு. அதை மட்டும் என்னைக்கும் விட்டுறாத. பிசினஸ் விஷயத்துல இப்ப நீ இல்ல, எப்பவுமே என்கிட்ட பொய் மட்டும் சொல்லிடாத. அதான் தீபா நானும் நினைக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த குடும்பத்திலையும் சொசைட்டிலையும் ஒரு மரியாதை இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த பிஸ்னஸ் தான். அது போச்சுன்னா எல்லாமே போயிடும். நம்ம 2 பேருக்குள்ள இருக்க காதலும் விட்டு போயிடும். கேசவா, என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா. நான் உங்ககிட்ட என்ன மறைக்க போறேன்? அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன். அப்பா, கல்யாண தேதியில ரிசப்ஷன் வேணா வச்சுக்கலாம். கல்யாணத்தை முன்னாடியே பண்ண சொல்லுங்க. நிச்சயத்தை எப்படி வெற்றிக்கு தெரியாம கடைசி நேரத்தில் நடத்தணுமோ அந்த மாதிரியே கல்யாணத்தையும் பண்ணிடலாம். ஏங்க, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கைங்க. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. புரியுது சிவகாமி, ஆனா எதுவும் தப்பா நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா, நான் சொன்னதை செய்யுங்க, அவ்வளவுதான். திவ்யா, திவ்யா, எங்க துளசி? எங்க துளசி? துளசி, துளசி. டேய், அவ வெளியில போயிருக்கா. வெளியிலனா எங்க போயிருக்கா? ஓ, இந்த நோட்டீஸ் எல்லாம் வீடு வீடா கொடுக்க போயிருக்காளா? பா, என்னப்பா அது அசிங்கம்? அக்கா கண்ட இடத்துல நின்னுக்கிட்டு போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் இந்த நோட்டீஸை கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. பாக்குறவங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஊருக்கே தெரியட்டோன்னு இந்த வேலையை பாக்குறாளா? இப்போ வெளியில தலை காட்ட முடியல, கேக்குறவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய், என்ன 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 பொறுமையா இருக்க சொல்ற? கண்டிக்கிற இடத்துல இருக்கிற அப்பாவும் அம்மாவும் இதெல்லாம் கேட்டாங்கன்னா நான் ஏன் கோவப்பட போறேன்? இந்த நோட்டீஸ்ல அப்படி என்னப்பா தப்பா இருக்கு? என்ன தப்பா இருக்கா? இத படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்கப்பா? துளசிய சந்தேகமா பார்க்க மாட்டாங்களா? அப்படிலாம் பார்க்க மாட்டாங்கப்பா. கோயில்ல சாமி கழுத்துல இந்த தாலியை காணோம், அதை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு எழுதியிருக்கா. இந்த நோட்டீஸ் கொடுக்கறதுல அப்படி என்ன உங்களுக்கு கௌரவ குறைச்சல்? இதுக்கு மேல எப்படிப்பா நாகரிகமா கேட்க முடியும்? ஏய், அவ ஒண்ணு தாலி கயிறு எடுத்து வெளியில காட்டிக்கிட்டு இந்த தாலியை கட்டினது யாருன்னு கேட்டு நோட்டீஸ் அடிக்கல. அப்போ
இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல, அப்படிதானே? ஆமா, தெரியல. அவ வாழ்க்கையில வந்த சிக்கல அவளே தீர்த்துக்கணும்னு ஏதோ முயற்சி பண்றா. இல்லப்பா. அண்ணன் தம்பின்னு அவ கூட பிறந்த 2 பேர் இருக்கீங்க. அவளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ உதவி பண்றதுக்கோ ஏதாவது நீங்க முயற்சி பண்ணீங்களாடா? சொல்லுங்கப்பா, அவளுக்கு நீங்க ஆறுதலா நின்னீங்களா? எல்லாரும் அவளை ஏதோ குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வியில கேட்டீங்க. நாளைக்கு அவ கீழே விழுந்துட்டா கூட நீ பார்த்து போயிருக்க மாட்ட, அதனாலதான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுவீங்க. கூட்டத்துல வேடிக்கை பாக்குறவன் கூட என் மகன் நிலைமையை பார்த்துட்டு உதவி பண்ண முடியலனாலும் உச்சு கொட்டுவான்டா. அந்த இறக்க குணம் கூட உங்களுக்கு இல்லையாடா? டேய், துளசி உங்க கூட பிறந்த பொறப்புடா. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சேர்ந்து வாழ்றதுக்கான அர்த்தம் என்னடா? ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்தா முன்னாடி வந்து நிக்கிறதானே? அப்படி இல்லங்கிறப்ப அந்த பொறப்புக்கே அர்த்தம் என்னடா? டேய், நானும் நீங்க பிறந்ததுல இருந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கை தான் முக்கியம், உங்க சந்தோஷம் தான் முக்கியம். யார் எப்படி போனாலும் எதை பத்தியும் உங்களுக்கு கவலை இல்ல. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா வானத்துக்கும் பூமிக்கும் தாம் தூமனு குதிப்பீங்க. ஏய் கேசவா, உனக்கு அவமானமா இருக்குன்னு சொன்னீல்ல? நீ தீபாவை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது துளசி என்ன பண்ணா? அவதாண்டா ஆரத்தி எடுத்து உங்களை கூப்பிட்டா. அந்த பாசத்துக்கு நீங்களா என்னடா கைமாறு பண்ணிருக்கீங்க? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களாடா? அவ சந்தோஷம் என்ன துக்கம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களாடா? ஆனா என் மக அப்படி இல்லடா. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் யோசிப்பா. ஒவ்வொருத்தருடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கிறதுக்கு நினைப்பா. அந்த குணமெல்லாம் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதுடா. இங்க பாருங்க, இது என் பொண்ணோட வாழ்க்கை. அவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை சரி பண்றதுக்கு அவ என்ன வேணாலும் செய்வா. நீங்க எல்லாம் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒதுங்கி இருங்க. யாரும் இங்க அவளுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவமானமா அவமானம்.